டேஸ்ட்டுமே பேலன்ஸ் ஆகி செய்கிற டிஷ் தாங்க. ஒரு 2 மாங்காய் நல்லா புளிப்புள்ள மாங்காவாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 2 உப்பு போட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப கொஞ்சம் வடச்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. தாளித்து எடுத்து அதுவும் தனியாக வச்சுக்கோங்க. 1 கப் வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு நல்லா வடச்சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. கல், மண் எதுவுமே இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பி பாகுக்கு அடுத்த பாகு வரட்டுங்க. நல்லா அது வரைக்கும் நல்லா வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாரில் வந்து தேங்காவும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா அரைச்சி அதில் விட்டுடுங்க. வெந்த மாங்காவையும் போட்டுடுங்க. நல்லா போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு வறுத்து வச்ச வேப்பம்பூவு, தாளிச்ச அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா அதையும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சுவையான மாம்பழ பச்சடி ரெடி.